ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம செல்லியும் இருக்காரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம இனியாவை பிடிச்சிட்டு நீ பத்திரமா இருந்துக்கோ, பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணவர். அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே நான் கிளம்புறேன்னு சொன்னோடனே ஆனந்த கண்ணீர் வருது. மாப்பிள்ளை, எங்கள் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், இந்த கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைலாக் அடிக்க, அதுக்கப்புறம் எங்கள் லட்டு நசிடாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே ஒரு பக்கம் இங்கே போன உடனே சரி சாப்பிட்லாம் வாங்கம்மான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இறக்குறாங்க. ஊருப்பட்ட பேர் ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம செல்லியன் ஃபோன் அடிக்கிறது என்ன, எழில் ஃபோன் அடிக்கிறது என்ன, கோபி பேசுறது என்ன, ஐயோ இவனுங்க அலும்பு தாங்க முடியல. இதில் வேற மாமியார்காரி கொஷின் கேளுங்க, அதாவது சமைக்க தெரியுமா, எல்லா மாமியாரும் அதை சமைக்க தெரியுமான்னு கேட்குறீங்க, ஏன் சமையல்காரிக்கு ஆளை எடுக்கிறீங்களோ, அது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஏமா வீட்டில் எத்தனை வேலைக்காரிங்க இருக்காங்களே, அதோட சேர்த்து நீயும் தான் இருக்கி, அப்புறம் என்ன மருமகளை சமைக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷன்டா, என்னதான் ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி பிடுங்கினாலும் இதையாவது கொஞ்சம் உஷாராக இருக்கே, அது வரையும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. மறுநாள் வீட்டுங்க அப்படின்னு சொன்னே சரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு போனாங்க நம்ம பாக்கியா. அங்கே தான் ஆப் அடிக்குதுங்க. வந்துட்டு பச்சே இது ஏன் ரெஸ்டாரண்ட், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேள்வி கேட்க, இதை பார்த்தோன்னே கர்ஜுக்கும் காண்ட மிருகமாயிட்டாங்க. டே ஃப்ராடு, உலகமகா ஃப்ராடாடா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மைதான், வேற வழி இல்லையே, பொண்ணுக்காக விட்டு கொடுத்து போ, விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போக மாட்டான். டே இந்த டைலாக்லாம் ஒன்றும் குறலாடா, விட்டு கொடுத்து போட்டால் நாளைக்கு திருவோடில் தாண்டா நிற்கிறோம், ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இவங்க வீட்டுக்கு வந்து சொல்லலாம். இங்கே வந்தால் இனியும் ஒரு பக்கம் வந்து மம்மி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மம்மி, மிஸ்யூ மம்மின்ட்டு அப்படியே கட்டி பிடிக்குதே. டே உருளை சைஸ் உருண்டக்கா, உன்னால தாண்டா எனக்கு எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் பொண்ணாச்சே பாசத்தில் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே லவ் மலையை பொழிஞ்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.